அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து நம்ம ஊர் அஸ்ட்ராலஜர்ஸ் பற்றி. அதாவது அஸ்ட்ராலஜியில் வந்து சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் வந்து பொய். சரிங்களா? என்னோட கல்யாணத்தை பற்றி பொள்ளாச்சியில் ஒரு ஜோசியர் சொன்னது அப்படியே கரெக்டாக நடந்திருக்கு. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த ராசி பலன் சொல்கிறதுல ஒரு பெண் வந்து பயங்கர திறமைசாலி இருக்காங்க. எனக்கு உண்மையிலே அதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. என்னோட ராசி பலனில் 80% அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க பேர் அவங்க வந்து பேராசிரியர். நான் முன்னாடி டாக்டர்னு சொல்லிட்டேன், இங்கே டாக்டரேட் வாங்கினவங்க பேராசிரியர் ராஜேஸ்வரி செல்லையா. அவங்க அவங்க பேர் நிறைய விஷயங்கள் கரெக்டாக சொல்கிறாங்க. அது இருக்கட்டும். ரெண்டாவது வந்து இந்த ஜோசியர்கள் வந்து மரம் வளர்க்குறத பற்றி நீங்கள் வந்து இந்த முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, அப்புறம் வாழை மரம் இதெல்லாம் வந்து ஈஸியாக உடஞ்சி போகிறது, அதெல்லாம் வேணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, வீட்டுக்கு முன்னாடி வைக்காதீங்க, ஏன்னா டக்குன்னு உடஞ்சி விழுந்துரு மேலே அது. ஆனால் கருவேப்பிலை மரம்லாம் வைக்காதீங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அந்த செடி வளர்க்காத, அந்த செடி வளர்க்காத, இந்த செடி வளர்க்காத, இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்றீங்க. நம்ம தண்ணி ஊற்றுனோன்னா அதோட வாழ்க்கை பாதிக்கும். ஆனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த செடி நட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு காசே வராது. இது ரொம்ப தப்பு. இது வந்து அதாவது இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த என்ன சொல்கிறது, இந்த தலையை மூட்டினா திருப்பி தலையை மூட்டுறதுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு காமெடியாக பார்க்கலாமே தவிர அது ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணக்கூடாது. இந்த செடி வளர்க்காத, அந்த செடி வளர்க்காதன்றீங்க. வளர்க்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை பேர். வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த இவ்வளோ பெரிய சின்ன செட்டியில் பாத்திரத்தில் தான் வளர்க்க முடியும், சின்ன பாட்டில். நீங்கள் வந்து கருவேப்பிலை மரம் வளர்க்காதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்களாமா எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க. அது வந்து தப்புன்னு. கருவேப்பிலை என்ன, அதாவது அதில் இருக்குது அயன் சத்து. அது வந்து நல்ல பொருள் தெரியுமா. அதை தாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதில் வந்து கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிடணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை காய வச்சு மசாலா சொல்லிகிட்டு இருக்கேன்னு, உளுந்து சீரகம் மிளகு வர மிளகா இல்லாட்டியும் எனக்கு பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டேன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு சோத்துக்கு பசைஞ்சு சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதில் நல்ல சத்து இருக்குல்ல. கருவேப்பிலைன்னா ஒரு தாளிக்கிறப்போ ஒரு 4 கருவேப்பிலை தான் போடுவோம். ஆனால் கருவேப்பிலை பொடி ரொம்ப நல்லது. ஆனால் அதை வந்து அதை நடாத, அது வீட்டுக்கு ஆகாதுன்னா இதெல்லாம் வந்து எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த செடி நடாத, இந்த செடியை நடாத, இந்த செடியை நட்டால் அப்படி ஆகும். ரொம்ப இப்படியெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது. நம்ம தான் அதை பாதிப்போம். 4 நாளைக்கு தண்ணி ஊற்றாட்டி வெயின்னு போயிடும். அது வந்து நம்மளை பாதிச்சிருதாமா. எப்படி நம்ம என்ன கத்தாழை செடி, கள்ளி செடி இதெல்லாமே வீட்டிலேருந்து வளர்க்க போகிறோம்? ஒரு உணவு பண்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட நீங்கள் தலையிடுறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இதை கொய்யா மரம் நடாதீங்க, அது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. கருவேப்பிலைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ எதிர்ப்பு பண்ணுறீங்க? சரி, அதை விடுங்க. நான் வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன். நான் பார்க்குறேன், அப்டேட் கிடையாது, அது தனி வீடியோ. இது பார்க்குறீங்களா? என்ன விஷயம்னா, டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல காலன்றது. அப்புறம் டிசம்பர் முடிகிறப்போ ஒரு 25 ஆகுறப்போ ஜனவரி 10க்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஜனவரி முடிகிறப்போ பிப்ரவரி 2வது வாரத்தில் உங்களுக்கு அப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஏப்ரல் வந்துருச்சு. ஏப்ரல் மாதம் நல்லா இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. நானும் நல்லா இருக்கும்னு நினச்சேன். இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி பார்க்குறேன். மே 1க்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும். பிரகாசமாக இருக்குன்னா நான் ஏதாவது பல்பு தான் வாங்கி வீட்டில் எங்கிட்டாவது மாட்டணும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு. நானே வேலை வெட்டிக்கு போகல, என் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக இருக்கும்? வேலைக்கு போகாத நீங்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கும் ராசி பலன் சொல்கிறீங்க, வேலைக்கு போகாதவங்களுக்கும் சொல்கிறீங்க. எப்படி நான் வேலைக்கு போகாதப்போ வாழ்க்கை எப்படி பிரகாசமாகும்? அப்படியே என்னது கடவுள் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டும். நான் எப்படி கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும்? நான் தூங்குறப்போ கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திடுவேன். ஒரு எறும்பு கூட உள்ளே வர முடியாது. நான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு போயிடுவேன். நான் இல்லாதப்போ கூட கடவுள் வந்து கொடுக்க முடியாது. எப்படி கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும்? ஏன்னா சில நேரங்களில் பார்க்குறேன், நான் எனக்கு வந்து கல்யாணம் அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு சிலர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட வந்து கேட்டாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா?
பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் ரொம்ப தீவிரமாக கடவுள் நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த பொண்ணு இப்போ என்ன எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த அனுபவம் இருக்குது. என் ஜாதகத்தை பார்த்தோன்னே என் ஜாதகம் எப்போ நல்லா இருந்தது, அதாவது என் ஜாதகத்தினால தான் இந்த குடும்பத்திலேயே பிரச்சனை, ஒட்டுமொத்த குடும்பத்தோட பிரச்சனைக்கும் என் ஜாதகம் தான் காரணம்பாங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னதுனால ஒரு சில தடவை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளைங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெரியல, சொல்லியிருக்காங்க. அதனால பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஜாதகத்தை பார்ப்பாங்க, வழக்கம் போல் அதில் ஏதோ பிரச்சனை இருக்கும். இந்த பொண்ணு ஜாதகத்தினால தான் நம்ம பிஸ்னஸில் நஷ்டம் ஆகிடுச்சி, லாபம் வரலன்னு என்னைய பிடிச்சி திட்டுவாங்க. அதனால் நான் சொல்லிட்டேன் நோ அப்படின்னு. அப்புறம் ஒருத்தவங்க வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க, அது நிறைய பணம் இருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, கிராமத்து பொண்ணு தான் பாசமாக இருக்குன்னு. ஐயோ கஷ்டமே, கிராமத்து பொண்ணு பாசமாக இருக்குன்னு யார் சொன்னது? எந்த ஊர் பொண்ணாக இருந்தாலும் ஒன்றை லவ் பண்ணிச்சுன்னா பாசமாக இருக்கும். நான் அதாவது நிறைய நிறைய பணம் அவங்கக்கிட்ட இருக்குது, வட்டி கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து வட்டி கொடுக்குறதுல சம்மதம் கிடையாது. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதாவது நான் வட்டிக்கு பணம் கொடுக்குற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வட்டிக்கு கடன் வாங்குறவர் தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்ட்டு நான் பிடிவாதம் பண்ணேன். அதனால் அதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒப்புதல் இல்லாத விஷயத்த நான் செய்ய முடியாது. அதாவது நம்ம சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு நான் மாத்திரையும்பாங்க. எதுக்கு நம்ம மாற்றணும்? அதாவது ஆண்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை மாற்றிடலாம், அப்படி மாற்றிடலாம். நீங்கள் மாற்றவே முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் போய் வட்டிக்கு பணம் கொடுக்குறவரை போயிட்டு வட்டிக்கு பணம் கொடுக்குறது பாவம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தப்பாக ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோன்னு தான் நினைப்பாங்க. அதனால் நமக்கு ஒப்புதல் இல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம அப்படி தான் இருக்கணும், அதுதான் கரெக்டு. இல்லை நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னா விட்டுறணும். நம்ம போய் மாற்றுறேன், புரட்சி பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது. இப்போ எங்கே பேசிக்கிட்டு இருந்தோம், சோசியம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகி போச்சு. நீங்கள் வந்து பெரிய வீடியோனா பார்க்க மாட்டேன்றீங்க, என்ன பண்ணுறது? அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை பார்த்தேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு சாதகத்தை பார்த்தேன். அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த நபருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்குது. ஐ திங்க் நான் மலேசியாக்காரங்கன்னு நினைக்கிறேன். அந்த மனைவி இறந்துட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது செவ்வாய் தோஷத்துக்காரங்க அதே ஜாதகத்துக்காரங்களை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சொல்லுவாங்க தெரியுமா? ஆனால் அதனால தான் அப்படி இறந்து போயிட்டாங்களே, எனக்கு எதுவும் தெரில. ஆனால் வந்து அப்படி சொல்கிறாங்க, தீவிரமாக ஒரு விஷயத்த சொல்கிறதுனால நமக்கு அதனாலே பயம் வருது. செவ்வாய் தோஷம் அவங்களே தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுனால தான் சிலருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து பொய்யா உண்மையான்னு எனக்கு தெரியல. நான் தெரியாத விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் போயிட்டு பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே வந்து அது நடக்குதோ இல்லையோ அது ஒரு பயம், சரிங்களா? ஆனால் வந்து அதை தவிர மற்ற எல்லா ஜாதகத்தையும் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க. நான் எங்கள் வீட்டில் காமெடியாக சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே காமெடியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. என்னோடய ஜாதகத்தில் எதுக்காவது மாப்பிள்ளைக்கு நான் சொல்லுவேன், ஆமாம் ஒரே ஒரு பொருத்தம் இல்லை, அது என்ன பொருத்தம் தெரியுமா? நான் வந்து அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் சொல்லுவேன். அந்த ஒரே ஒரு பொருத்தம் என்ன தெரியுமா, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது. எங்கள் வீட்டில் 9 பொருத்தம் இருக்குதுமா, சரின்னு சொல்லுமா. அதாவது பொருத்தம் பார்த்துட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றது. சரி, நான் வந்து மாப்பிள்ளையை அதாவது நான் அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதாவது நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு இப்போ தான் யோசிக்கிறேன். அப்போ வந்து 3 பொருத்தம் இருந்தால் கல்யாணம். அதாவது அம்மா அப்பாவுக்கு ஓகேவாயிடுச்சு, நல்ல காசு இருக்குது, பொண்ணு அழகாக இருக்குது, பையன் நல்லா இருக்கான்னா 3 பொருத்தம் இருந்தால் கூட போதும் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி? ஏன்னா அவங்க 2 குடும்பத்துக்கு பிடிச்சிருக்கான், அவங்க மனசுக்கு பிடிச்சிருச்சு, அதனால் 3 இருந்தால் போதுன்றது. அப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ஜோசியர்களுக்கு நான் ஒரு உதவி பண்ணுறேன் ப்ளீஸ். இந்த செவ்வாய் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி விருச்சிகத்தையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள். புரியுதுங்களா? இப்படி இருக்குமே, தேல் கொட்டிக்கிட்டு இப்படி இருக்குமே, விருச்சிக ராசிக்காரங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஏன்னா எங்கள் அப்பா வந்து விருச்சிக ராசி, புரியுதுங்களா? எங்கள் அம்மா வந்து அநேகமாக மிதுனமோ இல்லை ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கும். அது மிதுனம் இல்லை அந்த மேஷமாக இருக்கும்.
ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்கள நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள்ட்ட மட்டும் பாசமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் அந்த பாசத்தை கொடுக்கவே மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா, இவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எல்லார்ட்டையும் பாசமாக பேசுவார். மாமா, மச்சான், அப்படியா இப்படியா அப்படியே பேசுவார். வீட்டுக்கு வர்ற விருந்தாளிக்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டே இருப்பார் சாப்பிட்டு முடிக்கிறவரை. ஆனால் எங்கள் அம்மா பார்த்தா மட்டும், அதாவது ரொம்ப பிடிவாதம் பண்ணி எங்கள் அம்மாவை திருப்பி திருப்பி போய் பொண்ணு கேட்டாராம் அரேஞ்ச்டு மேரேஜில். சரி இவன் வந்து திருப்பி திருப்பி பொண்ணு கேட்குறானே, பாசமாக வச்சு பார்த்துக்குவான். அதாவது எங்கள் அம்மாயி பாஷையில் சொல்கிறேன், நான் அவன்னு சொல்லலை. எங்கள் அம்மாயி நினச்சி தான் நல்ல பையனாக இருப்பார், கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிச்சிருக்காங்க. ஜாதகமாக பார்க்கல. ஜாதகம் பார்த்துருந்தான்னு வச்சுக்கோ, ஒரு பொருத்தம் கூட இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேருக்கும் ஜாதகம்லாம் பார்க்கல, சும்மா ஓகே அவங்களே மனசில் திருப்பி திருப்பி வர்றதுனால சரி பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 14 வயசு 9th படிக்கிறப்போ எங்கள் அப்பாயி இறந்து போயிடுச்சு. என்னோட அப்பாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா என்ன நினச்சி தான், சரி அம்மா இல்லாத பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார், நம்ம கல்யாணம் பண்ணி பாசமாக இருக்கலாம்னு நினச்சிருக்கு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி இல்லை. எங்கள் அப்பா வந்து அவங்க அப்பா மாதிரி ஒரு ஆட்டிடியூட். அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் மேல் டாமினேஷன், கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு புத்தகத்தை நம்ம கொடுக்குறோம், அந்த புத்தகத்தை பொறுமையாக படிக்கணும். ஒவ்வொரு பெண் வந்து ஒரு புத்தகம் மாதிரி அது பொறுமையாக படிக்கணும். படிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா அந்த புக்கை வாங்கக்கூடாது. புத்தகத்தை வாங்கி அதை கிழிச்சு போட்டு சின்ன பிள்ளை மாதிரி போட்டாங்கன்னா அந்த குரங்கு கையில் கிடச்ச பூமாலை மாதிரி வீணாக தான் போகும். அது வந்து சரியான நம்பருக்கு போய் சேரலை அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ வந்து எங்கள் அப்பா எல்லார்ட்டையும் பாசமாக இருப்பார், எங்ககிட்ட நல்லா பாசமாக இருப்பார். எந்த பொருள் வாங்கினாலும் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எந்த பொருள் வாங்கினாலும் 3 வாங்கணும். ஒரு நாள் எங்கள் அண்ணன் சூட மிட்டாயி தொண்டை கரகரன்ட்டுன்னு சாப்பிட்டப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, அது எப்படி நீ சூட மிட்டாய் நீ மட்டும் சாப்பிட்லாம்? எங்கள் அம்மா சொன்னப்போ இது எனக்கு தொண்டை கரகரன்ட்டு இருந்துச்சு அதனால சாப்பிட்றேன். அதெல்லாம் முடியாது. சூட மிட்டாய் வந்து ஒன்றும் பெனடால் கிடையாது, எல்லாருக்கும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 வாங்கிட்டு வந்து 3 பேரும் சாப்பிட்டோம். அதாவது எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பார்ப்பார். அந்த அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு, உதவி பண்ணுறது, பணம் கொடுக்கறது, நகை கொடுக்கறது, நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருந்தது. ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட மட்டும் பாசமாக இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஏன் வந்து அதாவது பிடிவாதம் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசமாகவே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு விருச்சிக ராசி. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்ன சொல்கிறீங்க, செவ்வாய்க்கு செவ்வாய், நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறேன். ஒரு ரிசர்ச்சே பண்ணி நான் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுசாக பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. செவ்வாய்க்கு செவ்வாய் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, விருச்சிகத்தை தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அந்த விருச்சிகத்தை வேறு யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பாசமே கிடைக்காது, அவங்க வந்து பாசமே கொடுக்க மாட்டாங்க, அந்த பார்ட்னர் வந்து தலையெழுத்தேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். விருச்சிகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும், தேலின் கொட்டு தேல் அறியும். புரியுதுங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்டேட்டு? ஒரு ஜாதகத்தில் இந்த குறிப்பிட்ட விஷயம் பிரச்சனையாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. ஏன் மிதுன ராசி கல்யாணம் பண்ணக்கூடாது? ஏன் அப்படி சொல்ல வேண்டியதானே? மிதுன ராசிக்காரங்க பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல மனசோடு இருப்பாங்க. ஏன் அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது? ஆஸ்திரேலியாவில் யார் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறா? இல்லை ஜப்பானில் யார் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறா? அவனுக்கு இப்போ பாசமாக இருந்தால் கல்யாணம் பண்ணுறாங்க. இல்லை ஆஸ்திரேலியாவில் ஒரு விருச்சிக ராசி இருந்ததுன்னா கல்யாணமே நடக்காது. தெரியுமா உங்களுக்கு? விருச்சிக ராசியோட குணத்தை பார்க்குறவங்க யாருமே வந்து இங்கே அரேஞ்ச்டு மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ், சம்டைம்ஸ் லிவிங் டுகெதர்லேயே அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க, பாஸ் ஆக மாட்டாங்க. பொய் சொன்னால் பாஸ் ஆகலாம், உண்மை சொன்னால் ஃபெயில் ஆகிடுவோம். அதனால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் திஸ் நியூஸ். விருச்சிகம் ஈக்குவல் டு விருச்சிகம் ப்ளஸ் ஈக்குவல் டு சூப்பர் வாழ்க்கை. தயவு செஞ்சு நான் வந்து என்னோடய சின்ன பிள்ளைலேருந்து கவனிச்சதை நான் சொல்கிறேன். அதாவது எல்லாருக்கும் பாசத்தை கொடுத்துட்டு வாழ்க்கை துணைக்கு கொடுக்கறதுக்கு பாசமே இல்லை, என்கிட்ட ஒரு பாசமுமே இல்லை,
எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சரியா? அதாவது அவரவருடைய குணநலனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ராசிக்காரங்களே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் குடும்பத்துக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்கள்லாம் சுமை தாங்கி மாதிரி அந்த கஷ்டத்தை தூக்கிக்கிட்டே போகணும். வேணாம். சோசியம் சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய வீடியோவில் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம். மற்ற ராசியை பற்றிலாம் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாவை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அதனால் நான் வந்து சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன், அப்டேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு உதவி தான் பண்ணியிருக்கேன். நான் ஜோசியம்லாம் படிக்க விரும்பல, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதனால் நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன். இதை வந்து கேட்டுக்கோங்க. 15 நிமிஷம் பேசியிருக்கேன். ஓகே, இன்னும் 2 நிமிஷம் பேசுவோம். அதனால இந்த செடி வளர்க்காத, இந்த செடியெல்லாம் நம்மளை வந்து வாழ்க்கையை பாதிக்காது. நம்ம தான் அதுக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுவோம். 4 நாளைக்கு எங்கிட்ட வெளியூர் போனாலும் வச்சுக்கோங்க, வீன்னு போயிடும், செத்து பரலோகத்து போயிடும். அதை தூக்கி போட்டுட்டு கடையில் வந்து ஒன்று வாங்கணும். அப்போ அந்த கடையில் வாங்கிட்டு வர்ற பொருள் மாதிரி தான் அது இருக்குது. அது நம்மளை வந்து பாதிக்க போகுதா? அப்படியே செடியை பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருந்தா காசு வந்துடுமா? இனிமேல் யாராவது என் ராசிக்கு பிரகாசமாக இருக்கும், அப்படியே வெளிச்சம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். சரி, இதோட முடிச்சிடுவோம். எங்கள் ஊரில் ஒரு பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டி இழுத்துக்கிட்டே போவாங்க. அந்த அதாவது மாட்டுக்கு வந்து மூக்கு நாங்கயிறு குத்துவாங்க. அந்த மூக்கு தண்டு இருக்குல்ல நடுவில், அதில் குத்தி இழுப்பாங்க. இப்படி இழுத்தா வரும் அது. ஆட்டுக்குட்டிக்கு மூக்கு நாங்கயிறு குத்த முடியாது, ஏன்னா அது மூக்கே தம்மாதுண்டாக இருக்கும். அதுக்கு இந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, அவங்க பேர பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணுங்கிறதுக்காக அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு ஆட்டு தான் வளர்ப்பாங்க. இழுத்துக்கிட்டே போவாங்க, அது வராது. அப்படியே இப்படி இழுக்கிறப்போ அது கை வலிக்கும் அவங்களுக்கு, இந்த மணிக்கட்டெல்லாம் வலிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அகத்திக்கீரை இல்லை, அகத்திக்கீரையை எடுத்து இவ்வளோ ஒரு கிலோ அளவுக்கு அகத்திக்கீரை எடுத்து நல்லா கட்டிடுவாங்க. வாழை நார் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு அந்த ஆட்டுக்குட்டி வாய்க்கு நேரம் அப்படி பிடிச்சிக்குவாங்க. கைத்தையும் பிடிச்சிக்குவாங்க, கீரையும் பிடிச்சிக்குவாங்க. அப்படியே அது 2 இலையை தின்னுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துடும். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, இழுக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் இந்த ஜோசியர்களும். இந்த ஜனவரி நல்லாயிருக்கும், பிப்ரவரி நல்லாயிருக்கும். நம்ம அந்த வீடியோ 20 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ கூட போடுறீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க, அது பழக்கம். ஆனால் இப்படி வேணால் சொன்னாலும் அதுவும் சண்டை மாதிரி தான் இருக்கும். அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறீங்க எங்களை. பிப்ரவரி நல்லாயிருக்கும், மார்ச் நல்லாயிருக்கும், வேறு ஏப்ரல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏப்ரலில் உங்களுக்கு டர்னிங் பாயிண்ட்டு. வீடு தேடி ஒருவர் வருவார்லாம் சிலர் போட்டிருக்கீங்க. எனக்கு சிரிப்பாக வந்தது. வீடு தேடி ஒருவரில் 2 பேர் வந்தாங்க. 2 காக்கா புதுசாக வந்தது. வந்து இந்த குருவிக்கு தீனி வச்சுருந்தாலும் அதை அப்படியே கவுத்து விட்டுட்டு, இல்லை அப்படி தள்ளி விட்டுட்டு அதை அப்படியே சீச்சி வச்சுட்டு போயிருக்குது. 2 காக்கா, ஒருவர் வரான். 2 பேர் வந்தாங்க. கணக்கு தெரியாமல் பேசாதீங்க. அப்புறம் வந்து அப்படி ஆகும் இப்படி ஆகும் ஜாக்பாட்டு அப்படின்றது. அப்புறம் வந்து உங்களுடைய ரகசிய வாழ்க்கை நல்லா இருக்கணும். வாழ்க்கையே ரொம்ப மோசமாக இருக்குது, அது தமிழ் தெரியலையே அவங்களுக்கு. அதாவது இல்லறம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது வந்து ரகசிய வாழ்க்கை அப்படின்னா, ரகசிய வாழ்க்கைன்னா வேறு மீனிங், புரியுதுங்களா? வாழ்க்கையில் ரகசியம்னு ஒன்று இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ரகசியம்னு ஒன்று கிடையாது, தெரியுமா? ரகசிய வாழ்க்கை எப்படி எல்லாருக்கும் தெரியுது, யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க, அது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ரகசியம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவன் வந்து அந்த பொண்ணு கூட பழகுறான்றது எல்லாரும் தெரிஞ்சு போகுது. அந்த 2 பேரை தவிர எல்லாரும் தெரிஞ்சு போயிடுது. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப சீக்கிரட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. அந்த மாதிரி ரகசிய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. இல்லறம் நல்லா இருக்கும். தமிழ் தெரியலன்னா தெரியாதவங்கள்ட்ட, இது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு எழுதுங்க. அப்புறம் ஒரு சில குடும்பத்தில் சந்தேகம் வருமா இல்லையா, ரகசிய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்கள் கம்பெனியில் வைக்கிறத பார்த்து அப்படின்னு அப்படியே டெம்ப்ட் ஆகி நம்ம போய் உள்ளே பார்க்குறோம். ஜாக்பாட் அடிக்கும், ஜாக்பாட்டு. என்ன ஜாக்பாட் அடிக்குது? யாருக்கிட்ட இருந்தாவது அடி வாங்காமல் இருந்தாலும் பெரிய விஷயம். ஜாக்பாட் அடிக்குது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் போயிடுச்சா, அடுத்து என்னதுன்னு போட்டுருக்காங்க, மே 1க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அப்புறம் மே மாதம் 1ஆம் தேதிக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், மே 15க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்களை அடிச்சு ஆளே கிடையாது. இப்படி டிசைனாக பாடுறது என்ன, பேசுறது என்ன, குறித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. யார் இவ்வளோ அழகாக தம்பனிலாம் வைக்க சொல்லி கொடுத்தது? நீங்கள் அந்த தம்பனிலேருந்து அப்படி அட்ராக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஒரு 50,000 வியூஸ் வந்து கன்ஃபார்ம்.
நான் வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா மோசமான தம்பனியில் வைக்கிறாங்க. ஏதோ ஒரு 10 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிட்டார் ஒருத்தர். அதில் இவர் ஒரு கணவர், இவர் வேற ஒருத்தரோட மனைவி. இந்த 2 பேர் படத்தையும் போட்டு பேத்தியை மணந்த தாத்தான்னு போட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி 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 ராங். அந்த ப்ரோக்ராமில் பேசின 2 பேருக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஆனால் அப்படியே மனசு பதக்குங்கும், சொரக்குங்கும். உடனே ஓடி போய் அதை பார்க்குறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 வியூஸ் போயிருக்கும். ஆனால் இந்த 2 பேரும் வேறு வேறு ஜோடி எனக்கு தெரியும். ஆனால் தம்ப்நெயில் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். தட் இஸ் ராங். நான்லாம் அப்படி ஏதாவது தம்ப்நெயில் மனசை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன். நான் இவ்வளோ அப்பாவியாக இருக்கேன். நான் எப்போவுமே மோசமான தம்ப்நெயில் வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. நான் வந்து ஒரு ப்ராப்பர் யூடியூபர் கிடையாது. நான் வந்து ஒரு இலக்கியம் படித்தவன். கொஞ்ச நாள் ஆகுது படித்த நாள். எங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கெலாம் தெரியும் நான் எவ்வளோ நாள் படித்தேன்னு. அது கொஞ்சம் நேரம் தான் படித்தேன். அதில் வேறு ரொம்ப நேரம் பேசிகிட்டே தான் இருப்பேன். கொஞ்ச நாள் படித்தேன், கொஞ்ச நேரம் படித்தேன். ஒரு அம்மா, ஒரு லேடி, ஒரு தமிழ் பெண் கசாமுசான தம்பனியில் வைக்க முடியுமா? இரவு நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பனியில் வைக்க முடியுமா? என் பிள்ளைங்க என்னை பார்த்து துப்பிக்கூடாது. அம்மா என்ன அப்படி எழுதிக்கிட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன் காமெடியன் வந்து ஏதோ சொல்லிட்டானாமா, அந்த தம்பனியில் அப்படியே வச்சுருக்கிறானுங்க. இந்த மாயம் ஸ்டுடியோஸில் நான் போய் சொன்னேன், தம்பனியில் தயவு செஞ்சு மாற்று, பெற்றோருடன் அந்த மாதிரி ஒரு இது. தட் இஸ் ராங். ஏன் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் தம்பனியில் வைக்கலாம். அப்படி தம்பனியில் வச்சு, அதாவது இந்த ஒரு டீனேஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த தம்பனியில் தான் அட்ராக்ட் பண்ணுது. சரிங்களா? ரெண்டாவது வந்து இப்போ இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, ப்ரௌனாக இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகுது. பட் லேடினா மட்டும் தமன்னா மாதிரி, நயன்தாரா மாதிரி, ஹன்சிகா மாதிரி, இன்னும் ஏதாவது புதுசாக தான் நடிக்க வந்திருக்காங்களா, அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அவங்க மாதிரி இருந்தால் தான் சினிமாவில் நடிக்க போவாங்க, சீரியல் நடிக்க போவாங்க. இப்படி ராத்திரி 11 மணிக்கு உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்டு இருப்பாங்களா? பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி, இல்லை உங்கள் ஸ்கூல் டீச்சர் மாதிரி, இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க சொந்தக்காரங்க மாதிரி கூட பார்க்கலாம். எனக்கு அந்த லேடியை பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருக்கும், அப்படி கூட நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க மாதிரி கூட பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு டிவி சீரியல் நடிகை மாதிரி, சினிமா நடிகை மாதிரி அழகாக இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. புரியுதா? ஐயோ, நம்ம இப்படி இந்த வீடியோ போய்கிட்டு இருக்கிறப்போ அழகான மூஞ்சியாக இருந்தால் மட்டும்தான் அப்படி போய் பார்க்குறது. அதாவது ஒரு புக்கோட கவரை பார்த்து அந்த புத்தகத்தை பற்றி சொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனால் சில புத்தகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட கவரே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அது வேறு விஷயம். அதுக்காக நான் வந்து நயன்தாரா மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்க வருவீங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்கிரிப்டு நான் பேசுகிறத நயன்தாராட்ட கொடுத்து தான் வாசிக்க சொல்லணும். அப்புறம் வந்து இந்த பாஸ்கன்ற பாஸ்கரன் மாதிரி அவங்க யூடியூபராக மச்சான் அப்படின்னு கேட்பீங்க. என்னத்துக்கு? நானே ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருக்கேன். நானே ஏதோ தெரிஞ்சதை பேசுகிறேன். ஏதாவது கொஞ்சம் வியூஸ் வந்தால் தானே வீட்டுக்குள்ளே மரியாதை கொடுப்பாங்க. சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே மரியாதை கொடுப்பாங்களா இல்லையா? சரி, பரவாயில்ல, அம்மாவை மதிச்சுனா அது 8 கோடி பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டில். எல்லாமே சிங்கிச்சான்னு ரீல்ஸ் பார்க்குறீங்க. ரீல்ஸ் என்னையா ரீல்ஸ்? அதில் அவங்களோட சொந்த புத்தின்னு ஏதாவது இருக்குதா? ஏதோ மேக்கப் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஏற்கனவே 16,000 வருஷத்துக்கு முன்னாடி பாடின அதே பாட்டு டான்ஸை தான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. சொந்தமாக சிந்திச்சு சொந்தமாக பேசுகிற என்ன மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்ணலன்னா நாங்கள் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணுறது? நான் இப்போ மண்டே போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை அடுத்த மாதம் போடுறேன், செத்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இருந்தாங்களாம், செத்து போயிட்டாங்களாம், அப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பிரயோஜனம்? இருக்கிறப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கன்றேண்ணா. புரியுதுங்களா? வீட்லேயாவது 4 பேர் மதிப்பாங்கள்ல. தட்டான்னு விடவே மாட்டேங்குது. சரி, 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஹா ஓஹோ, யார் பார்க்க போகிறாங்களோ தெரில. யாராவது ஒருத்தர் என் வயசில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறது கிடையாது. யங்ஸ்டர்ஸ்லாம் ஒன்லி டான்ஸ். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. வேறு என்ன சொல்லணும்? அதனால் ஜோசியர்களுக்கு நான் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு மிதுனத்துக்கு மிதுனம், விருச்சிகத்துக்கு விருச்சிகம், கடகத்துக்கு கடகம் அப்படியே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்.
முக்கியமாக விருச்சிகத்துக்கு விருச்சிகம். நன்றி, வணக்கம்.